Hello everyone. In this video, we are going to focus on the scheme named Rashtriya Bal Swasthya Karyakram. Right? So let's discuss Rashtriya Bal Swasthya Karyakram. This scheme is under the Ministry of Health and Family Welfare. Right? And in the scheme, எப்போ launch பண்றாங்க அப்படின்னா in the year of 2013. Right? 2013 February monthல இந்த scheme வந்து launch பண்ணப்படுது. So இதோட aim என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு 4 Ds. What are the 4 Ds அப்படின்னா birth defect, and the next one is disease, next is deficiencies, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் டிலேஸ். ரைட்டு. ஸோ வந்து இப்போ ஒரு குழந்தை பிறந்து அது வளர்கிற ஸ்டேஜில் அதுக்கு வந்து 4 விதமான டிஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கு 4 விதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு தெர் ஆர் சான்சஸ். அதை வந்து ரொம்ப இயர்லியாகவே அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்த்ய காரியக்ரம். ஸோ எதெல்லாம் இந்த 4 Ds அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்த் டிஃபெக்ட். ரைட்டு. ஸோ பிறவி குறைபாடு. நெக்ஸ்ட் இஸ் டிசீஸ், ஏதாவது வியாதி இருக்கா, ஏதாவது நோய் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது. நெக்ஸ்ட் இஸ் டெஃபிஷியன்சிஸ், விச் மீன்ஸ் லைக் ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கா, அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு பாக்குறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா லைக் டெவலப்மெண்ட் டிலேஸ். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள டிசபிலிட்டியும் வரும். ரைட். ஸோ வந்து அவங்களால ஏதாவது நார்மலா எல்லா குழந்தையும் செய்யற மாதிரி ஒரு செயலை செய்ய முடியல, அந்த ஆற்றல் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கறத வந்து டிசபிலிட்டி கீழே நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். ரைட். ஸோ இப்போ இந்த 4 Ds இருக்கு இல்லையா, பர்த் டிஃபெக்ட், டிசீஸ், டெஃபிஷியன்சிஸ், டெவலப்மெண்ட் டிலே விச் இன்க்ளூட்ஸ் டிசபிலிட்டி. ரைட். ஸோ இந்த 4மே வந்து ரொம்ப இயர்லியாகவே அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைக்கு கொடுத்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுறது தான் வந்து ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்த்ய காரியக்ரம். ரைட். ஸோ இதோட பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா 0 to 18 years.